சிந்தாமணி செல்வியின் டைரி என்கிற இந்த நாடகத்தின் மூலம் அமைத்துள்ள டைரி புத்தகத்தின் ஆசிரியர் அருள்மொழி அவர்கள் வாழ்த்து செய்தி வழங்கியுள்ளார். அதனை தற்போது நம்மிடம் பகிர எழுத்தாளர், செயற்பாட்டாளர், சென்னை குயர் நூலகத்தின் நிறுவனர் மரக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சிந்தாமணி செல்வியின் டைரியின் அருள்மொழி தோழருடைய வாழ்த்துரை உயிர் பெறும் கதைகள் அப்படின்ற தலைப்பில் அவங்க கொடுத்துருக்காங்க. அன்பரசி எனக்கு அறிமுகமாகியது சிந்தாமணி செல்வியாகத்தான். முதல் தொகுப்பிலிருந்தே கதைகள் நாடகமாகியது வேறு யாருக்கும் நடந்திருக்குமா என தெரியவில்லை. நம் சமூகத்தில் ஆண்கள் பிறக்கிறார்கள், பெண்கள் உருவாக்கப்படுகிறார்கள். நாமெல்லாம் குழந்தைகள் மீது அக்கறைப்படுவதாய் காட்டிக்கொள்கிறோம். குழந்தைகளுக்கு ஒரு கவலையும் இல்லை என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் உண்மை அப்படியாக இல்லை. ஒரு குழந்தை எப்படியாக செயல்படுகிறாள் என்பதை எழுத முற்பட்டதன் விளைவுதான் இந்த கதைகள். அவ்வாறான காரணங்களுக்கு உருகொடுத்து நம்மிடையே நடமாட காணும் பொழுது அது வேறொரு தளத்தை எட்டுகிறது. இனியனின் குழந்தைகள் சார்ந்த செயல்பாடுகளின் மற்றொரு வடிவமாக இந்த நாடகமானது தற்செயலானது அல்ல. கதைகளை நாடகமாக்குகிறோம் என அனுமதி கேட்ட பொழுது இது எப்படி நாடகமாகும் என்கிற விவரம் கூட இல்லாத அளவுக்கு நாடகம் எனக்கு அறிமுகம் இல்லாத கலை. ஆனால் நாடகத்தின் முதல் பதிவை அதையொட்டிய உரையாடலையும் காணொளியாய் காண முடிந்தது. அதன் பிறகு சென்னையில் நேரில் கண்டபோதும் அங்கு வந்திருந்த பெண்களிடையே நடைபெற்ற உரையாடல்களும் ஒரு நாடக செயல்பாடு எவ்விதமான தாக்கத்தையும் பிணைப்பையும் உண்டாக்கும் என்பதை நான் உணர்வதற்கான முதல் திறப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. கதைகள் நாடகமாகும் போது அது வேறொரு வடிவம் தரிக்கிறது. ஒவ்வொரு முறையும் மெருகேறி இசையுடன் சேர்த்து அதன் பரிமாணம் கூடுகிறது. நாடக வடிவமைப்பை வசந்தன் மிகுந்த சிரத்தையுடன் செய்துள்ளார். இறுதி நாடக பிரதியை படிக்கும் போதும் நாடகத்தை பார்க்கும் போதும் அன்பரசியும் வசந்தனும் செலுத்தியிருக்கும் உழைப்பு மிளிர்கிறது. எழுத்துலகில் திடீரென்று முளைத்த என்னை நாடக உலகுக்கு கைப்பிடித்து அழைத்து வந்துள்ள இவ்விருவருக்கும் எப்படி நன்றி சொல்வது? வரவிருக்கும் ஒரு பயணத்திற்கான நல்ல தொடக்கமாக அமைய எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். பிரியங்களுடன் அருள்மொழி.